பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 5வது வசனம், நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனோ வெட்கமும் லட்சியம் உண்டாக்குகிறான். இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பாக நீதியின் பாதையில நடக்கிற ஒரு நீதிமானுக்கு வருகிற சோதனைகள் அநேகம். இன்னைக்கு ஆண்டவருக்காக நான் வாழணும், தேவனுக்கு சாட்சியா இருக்கணும், ஒரு நீதிமானுக்குரிய அடையாளத்தோடு நான் இருக்கணும். நிறைய சேலஞ்சஸ் இருக்குங்க, நிறைய போராட்டம் இருக்குது. நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். உங்களுக்கு நல்லா தெரிகிறது, உண்மையை மறைத்து பேசுகிறார்கள், உண்மைக்கு விரோதமாய் பொய் சொல்றாங்க. அந்த இடத்துல அப்படிப்பட்ட நபர்களோடு நீங்கள் நிற்க வேண்டிய, அப்படிப்பட்ட நபர்களுக்கு சப்போர்ட்டா இருக்க வேண்டிய, அப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவத்துக்கு நீங்க சப்போர்ட்டா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அந்த நேரத்தில் நான் நீதிமானாய் இந்த பொய் பேச்சை வெறுத்து நான் எடுக்க வேண்டிய நிலைமையில நான் நிற்கணுமா? இல்லை, பல பேர் நிற்கிறாங்க, நானும் அப்படியே போவா? அப்படி ஒரு போராட்டம் உங்கள் இருதயத்தில் இருக்குமானால், எப்பொழுதுமே இருதயத்தில் போராட்டம் வருகிற பொழுது, நமக்கு சோதனையின் பாதை வருகிற பொழுது, சோதனையில் தான் ஆண்டவர் நம்மளை பொன்னாய் விளங்க பண்ணுவார். சோதனையில் தான் ஆண்டவர் நம்மளை புடமிட்டு சோதிப்பார். அந்த சோதனையின் பாதை வருகிற பொழுது வசனம் நம்மோடு பேசணும், வசனத்துக்கு சாட்சியா இருக்கணும். வசனத்துக்கு வாழுகிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ ஜீவியம். வசனத்துக்கு உண்மையா இருக்கிறது தான் கிறிஸ்துவ ஜீவியம். மனிதர்களை பிரியப்படுத்துவது, தலைமைத்துவத்தை பிரியப்படுத்துவது, நான் வேலை செய்கிற இடத்துல, வேலை நிறுவனத்தில் இருக்கிறவங்களை பிரியப்படுத்துறது தேவ சமூகத்தில் தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல. நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். நீதிமான் பொய் பேச்சை கேட்டும் கேளாமலும் பார்த்தும் பாராமலும் ஒரு கண்ணை மூடிக்கொண்டு போகிறவன் அல்ல. நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். எலிசா கேட்கிறார் கேயாசி இடத்துல, நீ எங்கப்பா போயிருந்த? நான் நாகமான இடத்துல போறியான்னு கேட்டதுக்கு, நான் எங்கேயும் போகல, நான் எதையும் வாங்கிட்டு வரல. அப்ப எலிசா கேட்கிறார், நீ அவனோடு அந்த ரதத்துல அவன் இறங்கி வருகிற பொழுது என் இருதயம் உன்னோடு பேசவில்லையா? இன்னைக்கு நீதிமொழிகள் 13:5 உங்களோடு பேசுமானால், உங்கள் ஆவியில ஒரு நடுக்கம் வருமானால், எந்த இடத்துல பொய் பேச்சு இருக்கிறதோ, எந்த இடத்துல உண்மையை மறைக்கிறார்களோ, எந்த இடத்துல உண்மைக்கு விரோதமாய் ஜனங்கள் நடக்கிறார்களோ, அவர்களை வெறுத்து நீங்கள் மாறி இருக்கணும். அப்பொழுதுதான் நீதிமொழிகள் 13:5 சாட்சியா இருக்க முடியும். அப்பொழுதுதான் நீதிமானுடைய வாழ்க்கையை வாழ முடியும். ஒரு நீதிமான் எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முடியாது. நிறைய பேர் இருக்கிறத பார்த்து இருக்கிற எல்லாரிடத்துல நல்ல பேரா இருக்கணும். I want to be a friend for everyone. Cannot. A righteous person cannot be a friend to everyone. நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். அது அவனுடைய ஒரு குவாலிட்டி. இன்றைக்கு நீங்கள் படிக்கிற இடமா இருக்கலாம், வேலை செய்கிற இடமா இருக்கலாம், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற இடமா இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் உண்மை மறைக்கப்படுகிற இடத்துல, பொய் பேசுகிற இடத்துல வெறுத்து மாறி நிற்கிற அந்த குவாலிட்டி உங்களுக்குள்ள இருக்கணும். நீதிமொழிகள் 13:5 எந்த இடத்துல சாட்சியா இருக்கணுமோ சாட்சியா நில்லுங்க. தேவனுக்கு சாட்சியாய் நிற்க அதற்கேற்ற கனத்தை ஆண்டவர் கொடுப்பார், அதற்கேற்ற மேன்மை ஆண்டவர் கொடுப்பார். எல்லா நேரத்திலும் நீதிமானாய் தைரியமாய், நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பான், அதை போல தைரியமா இருங்க. எல்லா இடத்துலையும் உண்மை மறைக்கப்படுகிற இடத்துல, உண்மைக்கு புறமாய் பேசப்படுகிற இடத்துல தைரியமாய் தேவனுக்காய் நில்லுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை உயர்த்துவார், கனப்படுத்துவார், உங்களுக்குள் இருந்து ஆண்டவர் வெளிப்படுவார். God bless you.